ஆடுகளம் வந்துட்டு ஒரு சேவல் சண்டை படம் தான் அப்படின்னு நாம ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறோம். ஆனா அதுல இன்னமும் நாம டீப்பரா யோசிச்சோம் அப்படின்னா அது அதுக்கான படமே கிடையாது. அந்த படத்துல மெயினா பார்க்கக்கூடிய விஷயம் மனுஷனோட ஈகோ அப்படின்றது தான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துல வந்துட்டு மெயினா வில்லன் யாரு அப்படின்னு கேட்டா ரத்னசாமி தான் வில்லன் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஆனா அவன் வில்லன் கிடையாது. உண்மையான வில்லன் யாருன்னா அந்த பேட்டைக்காரன் தான். அவன் வந்து தன்னை யாரும் மிஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஈகோயிஸ்டிக் பிஹேவியர் வந்து அவனுக்குள்ள இருக்கும். தன்னோட சிஷ்யனே வந்து அவனை மிஞ்சிட்டாலுமே வந்து அவன் சந்தோஷப்பட மாட்டான். ஸோ எப்போதுமே ஒரு குருவா இருக்கணும் அப்படின்னா தன்னோட சிஷ்யன் ஜெயிச்சா நாம சந்தோஷம் தான் படணும். ஆனா அவன் வந்து என்னை விட யாரும் மிஞ்சிடக்கூடாது, என்னை விட வேற யாரும் பெருசால ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவன் மைண்ட் செட்ல இருக்கும். அந்த நிமிஷத்துல இருந்து தான் அவர் கருப்புக்கு ஒரு எதிராகவும் அவருடைய ஈகோக்கு ஒரு அடிமையாவும் அவர் மாறுவாரு. ஒரு மனுஷனுக்கு அவனுடைய எதிரி வந்து கூட வேலை பார்க்கறவங்க, கூட இருக்கிறவங்க, அவன் லைஃப்ல பார்க்கறவங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிப்போம். ஆனா அது கண்டிப்பா கிடையாது. அவனுடைய எதிரியே அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈகோ தான் அப்படின்ற விஷயத்த ஆடுகளம் படத்துல ரொம்பவே தெளிவா சொல்லியிருப்பாங்க. இதனாலதான் அந்த சேவல் சண்டையும் தாண்டி ஒரு மனுஷனோட ஈகோ அவனுடைய வாழ்க்கையை எந்த மாதிரி அந்த ஈகோ அழிக்குது அப்படின்னு சொல்ற படம் அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு இந்த படத்தை பத்தி வேற ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.